ஹாய், வெல்கம் பேக் டு மவுண்ட் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம யூனிட் 6ல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 1947 நிறைய போராட்டங்கள் பண்ணி தான் நமக்கான இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம். அதில் பெண்கள் வந்து எவ்வாறு பங்களிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த ஃபுல் செஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இவங்கள பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார், ருக்மணி லக்ஷ்மிபதி, அப்புறமா முத்துலக்ஷ்மி ரெட்டி, இவங்கள பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ராணி வேலுநாச்சியார். இங்கே பாருங்கள், வேலுநாச்சியார் வந்து 1730 ராமநாதபுரமில் ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்தவங்க தான் ராணி வேலுநாச்சியார். ஸோ இவங்க வந்து செல்லமுத்து சேதுபதிக்கு பார்த்திங்கன்னா ஒரே மகளாக பிறந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு எல்லா விதமான போர் யுக்திகள், ஹார்ஸ் எப்படி ரைட் பண்ணணும், எப்படிலாம் வந்து வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி சிலம்பம், நிறைய விஷயங்கள் வந்து இவங்களோட அப்பா வேலுநாச்சியாருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க யாரை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னா சிவகங்கையை சார்ந்த முத்துவடுக அப்படின்னு சொல்றவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா? அப்புறமா என்ன ஆகும்னா, ஆஃப்டர் அவங்களோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் பேட்டில் இந்த இயர் 1772 ஒன்று நடக்கும்ப்பா. அந்த பேட்டிலில் என்ன ஆகும் அப்படின்னா கொலோனல் பான்ஜோர் அப்படின்றவர் வந்து நம்மளோட முத்துவடுகநாதர், இவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல முத்துவடுகநாதர் கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவர் அப்படி கட்டாததுனால என்ன பண்ணுவார்னா முத்துவடுகநாதரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. யார்? கொலோனல் பான்ஜோர். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, 1772 தான் அந்த போரானது நடக்கும். அப்போது இவங்க வந்து என்ன ஆவாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கைக்கு வந்து தப்பிச்சு போயிட்டு கோபால நாயக்கர் கிட்ட அடைக்கலமாக இருப்பாங்க. மறுபடியும் 1780 பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாங்கப்பா. எப்படி ஒரு கம்பேக்னா, சிவகங்கையை விட்டு தானே என்ன நீ தூக்கின, நான் சிவகங்கையை மறுபடியும் கேப்சர் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சிவகங்கையை மீட்டெடுப்பாங்க. எந்த வருஷம்னா 1780. ஸோ இவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 1730 1796 ராமநாதபுரம். ஓகேவா? அதே மாதிரி லாஸ்டர் ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர் அண்ட் சிவகங்கை. ஏன்னா சிவகங்கையோட பிரின்ஸ் தான் இவர். ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையுமே அவங்க இழந்துடுறாங்க. யார்கிட்ட? பிரிட்டிஷ் ரூலர்ஸ் இன் 1772. ஏன்னா 1772 தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், காளையார் கோவில் பேட்டில்னு பார்த்தோமா. அப்புறம் ரிட்ரைவ்டுனா என்ன, திருப்பி பெறது, ரிட்ரைவ்டு சிவகங்கை இன் 1780. ஆஃப்டர் 8 years 8 வருஷத்துக்கு பிறகு தான் அதை வந்து மீட் எடுக்கிறாங்க. இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஷி வாஸ் த ஒன்லி குயின் டு ஹவ் கெயின் பேக் ஹர் கிங்டம். அதாவது இவங்க தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய முதல் பெண். அதே மாதிரி அவங்க திரும்பி பெறறதும் ஃபஸ்ட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. She was born in 1730 as a daughter of Raja Chellamuthu Sedupati of Ramnad. No hierarchy. என்ன சொல்கிறாங்கன்னா மேல் சைல்டு இல்லைப்பா கிங்குக்கு. அதனால் she was trained with wartime plays of வளரி, சிலம்பம் அண்ட் வெப்பன்ஸ். இது போன்ற எல்லா வித்தைகளும் யார் சொல்லித்தரா? இவங்க அப்பா வந்து டீச் பண்ணுறாரு. She was well known of French. என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் பாருங்க, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, உருது. She also talented in the arts of cavalry and bow and arrow. cavalryனா என்ன? குதிரைப்படை. அப்புறமா வந்து bow and arrowனா வில் வித்தை. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. In her 16th year, she got married with முத்துவடுகநாதர் of சிவகங்கை and gave birth to a female child. யாரு? வெள்ளச்சி நாச்சியார். இது வரையும் கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, அலையன்ஸ். என்ன அலையன்ஸ்னா, இவங்க வந்து தப்பிச்சு போயிடுறாங்கப்பா. தப்பிச்சு 1772 காளையார் கோவில் பேட்டில்னு ஒன்று நடக்குது. கொலோனல் பான்ஜோருக்கும் அப்புறம் வேறு யார், நம்மளோட முத்துவடுகநாதருக்கும் நடக்குது. நடந்த உடனே அந்த பேட்டில் யார் இறந்து போயிடுறாருன்னா நம்மளோட முத்துவடுகர் இறந்துடுறார். அதனால் வேலுநாச்சியாரும் அவங்களோட மகளான வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த டைமில் தான் அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. பட் மறுபடியும் அவங்க கம்பேக் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், வேலுநாச்சியார் மேட் அ பெட்டாலியன் ஆஃப் ஆர்மி வித் கோபால நாயக்கர் அண்ட் ஹைதரலி. இவங்க போகிறாங்கல்ல, தப்பிச்சு போகிறவங்க, சரி விடு போச்சு எல்லாம் அப்படின்னு உட்காராம நம்ம வந்து சிவகங்கையை மறுபடியும் நம்ம கையில் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு அவங்க எங்கே ஃபஸ்ட்டு தப்பிச்சு போவாங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போகிறாங்க. திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் தான் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. கோபால நாயக்கர் அண்ட் ஹைதரலி பார்த்தீங்கன்னா
இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரிட்டிஷை வந்து வீழ்த்தணும், அவங்கள வந்து லூஸ் பண்ண வைக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், ஒரு பெரிய சிறந்த ஆர்மி இருக்கணும். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி ஆர்மி இல்லை. ஆனால் அந்த ஆர்மி வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அவங்களோட ஒரு கேப்டன் ஆஃப் மிலிட்டரின்னு இருப்பாங்கப்பா, அவர் பேர் வந்து தாண்டவராயர். அவர் என்ன பண்ணுவார்னா இவங்க நம்மளோட வேலு நாச்சியார் சொல்ல இந்த மாதிரி லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதி யார்கிட்ட போய் கொடுப்பாங்கன்னா ஹைதர் அலி கிட்ட போய் கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து 5000 காலாட்படை சோல்ஜர்ஸ் வேணும், இன்ஃபேண்ட்ரி வேணும், அண்ட் 5000 கேவல்ரி வேணும். கேவல்ரினா என்ன, குதிரை படை வேணும், இது எனக்கு கொடுங்க, அப்போதான் என்னால் பிரிட்டிஷை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் கேட்குறா, நம்மளோட வேலு நாச்சியார் கேட்குறா. இந்த லெட்டரை யார் எழுதுறா, தாண்டவராயன் வந்து எழுதுறாரு. ஓகேவா, உருதுல எழுதியிருப்பாங்கப்பா, வெரி இம்பார்ட்டன்ட். சரி, வேலு நாச்சியார்ஸ் லெட்டர் டு ஹைதர் அலி வாஸ் இன் உருது லாங்குவேஜ், டீடைல்டு த ரிப்போர்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ ஹைதர் அலி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவார், நம்ம வந்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு முறை என்ன பார்ப்பார்னா 3 பேர் ஹார்ஸில் வர்றதை பார்ப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு. ரெக்வஸ்ட் கேட்கும் போது தான் அந்த லெட்டர் வந்து அவர்கிட்ட வரும். சரி, என்ன நான் எதுக்கு இவ்வளோ ஒரு படையை வந்து கொடுக்கணும் வேலு நாச்சியாருக்கு, எதுக்கு நான் கொடுக்கணுன்னும் போது அப்போ வந்து அந்த 3 ஹார்ஸில் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மளோட வேலு நாச்சியார் தான். அவங்க போட்டிருந்த மாஸ்க்கை கட்டி நான் தான் வேலு நாச்சியார், எனக்கு நீங்கள் இந்த உதவியை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போது ஹைதர் அலி வந்து இவங்களோட வீரத்தை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி மிகண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன தரேன், இந்த 5000 சோல்ஜர்ஸ் அண்ட் 5000 கேவல்ரி வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். கூட சையத் அப்படின்ற ஒரு மிலிட்ரியாலையும் அனுப்பி வைப்பார். அதான்ப்பா இந்த பேராகிராஃபில் இருக்கிறது. இங்கே பாருங்க, வித் பிளசன்ட் மூட் அண்ட் வண்டர்ஃபுல் அட் த வில் பவர் ஆஃப் யாரோடைய, வேலு நாச்சியார், Ali ordered to give military help to Nachiyar. With support of Gopala Nayakar and Hyder Ali, she captured the fort of Sivagangai. After the war, she was crowned as the queen with the help of மருது சகோதரர்கள். மருது பிரதர்ஸ்னால தான் இவங்க வந்து மறுபடியும் ராணியாக ஒரு பொறுப்பில் உட்காருவாங்க. அதெல்லாம் பாளையக்காரர்ல நம்ம படிக்கலாம். She had the pride that the first Indian women ruler had revolted against British dominance. பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது யாரு, நம்மளோட வேலு நாச்சியார் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ரிவோல்ட். இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். நம்ம வந்து ஆற்காடு நவாப் ஒருத்தர் வருவார், அவர் பேர் தான் கொலோனல் பான்ஜோர். அவர் தான் வந்து யார் அட்டாக் பண்ணுறாருன்னா பிளேஸ் ஆஃப் காளையார் கோவிலில் நம்மளோட முத்துவடுகரை அட்டாக் பண்ணுவாங்க. இன் திஸ் வார் முத்துவடுகநாதர் வாஸ் கில்டு. வேலு நாச்சியார் எஸ்கேப்டு வித் ஹர் டாட்டர் அண்ட் ஸ்டேட் வித் கோபால நாயக்கர் இன் திண்டுக்கல். எவ்வளோ வருஷத்துக்குன்னா 8 வருஷத்துக்கு அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குயிலி. பாருங்கப்பா, குயிலி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இன் ஹர் ஹிஸ்ட்ரி. இங்கே பாருங்கள், வேலு நாச்சியார் இருக்காங்களா, வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு செல்வாங்க. இப்போது இந்த காளையார் கோவில் பேட்டில் நடக்குதுல்ல, அப்போ வந்து தப்பிச்சு செல்லும் போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். தண்ணி தாகம் எடுக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க பேர் என்னென்னா உடையாள். இவங்க என்னென்னா என்ன ஷெப்பர்ட் கேர்ள்னு சொல்லுவாங்க. இந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஷெப்பர்ட் கேர்ள் இவங்க உடையாள். இந்த உடையாள் கிட்ட வந்து தண்ணி குடிச்சு நான் இங்கே வந்ததை வந்து இந்த சைடு தான் வந்தேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிட்ட சொல்லிடாதீங்க, என்னை தேடி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, சொல்லிடாத உடையாள்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கடந்து போகிறாங்க. மறுபடியும் அதே அவங்க சொன்ன மாதிரி பின்னாடி யார் வரா, பிரிட்டிஷர்ஸ் வராங்க. இந்த சைடு வேலு நாச்சியார் போனாங்களான்னு இவங்களை கேட்கும் போது நான் வந்து என்னோட அரசியை காட்டி கொடுக்க மாட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படி அவங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும் அவங்களாம் வந்து கேட்கும் போது. ஆனாலும் ரொம்பவே வீரமாக நான் வந்து சொல்ல மாட்டேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு அவ்வளோ பிரேவாக இவங்க இருந்திருக்காங்க. அதனால் இப்போது இந்த வேலு நாச்சியார் வந்து நிறைய படை ஸ்டார்ட் பண்ணுறாங்களப்பா, மிலிட்ரி ஃபோர்ஸஸ். அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸில் ஒரு ரெஜிமெண்ட், ஒரு ஃபீமேல் ரெஜிமெண்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமன் ரெஜிமெண்ட்டில் பெண்கள் படையில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட பேர் வைக்கிறாங்க அப்படின்னா யாரோட நினைவாக வைக்கிறாங்கன்னா உடையாள். ஏன்னா உடையாள் தான் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி அவங்க காட்டி கொடுக்காம இருந்ததுனால தான் இவங்களால போயிட்டு இந்த படையெல்லாம் திரட்ட முடிஞ்சுது. அதனால் அவங்க நினைவாக ஒரு விமன் ரெஜிமெண்ட், பெண்கள் படையை வந்து உண்டாக்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு வைக்கிறாங்க, உடையாள்னு வைக்கிறாங்க. இந்த ரெஜிமெண்ட்டோட ஹெட்டு தான் யார், நம்மளோட குயிலி. யார், நம்மளோட குயிலி. ஓகே, சரி. இந்த குயிலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள்,
குயிலினா யாருன்னா the first suicide bomber. இதிலே கொடுத்துருக்கு பாருங்க. இவங்க ரொம்ப பிரேவ்ப்பா. இவங்க வந்து தன்னுடைய உயிரை கூட ரொம்ப லீஸ்ட்டாக நினைக்கிறவங்க தான் நம்மளோட குயிலி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு மிலிட்ரியில் ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க ஒரு ரூமை பார்த்துடுறாங்கப்பா. அந்த ரூமை பார்த்தோன்னே இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நம்மளால் எப்படி அழிக்க முடியும், ஒன்று ஒன்றா போய் நம்மளால் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், என் ட்ரெஸ்லேயே என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபயரை வந்து வச்சுட்டு நான் போய் அந்த வெப்பன்ஸ் மேலே போய் குதிச்சிடுறேன், அந்த ஆயுத கிடங்கு மேலே என்ன பண்ணிடுறேன் போய் குதிச்சுட்டா அப்போ எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிரும், செதறிடும்ல. அப்போ நானே போயிட்டு ஒரு சூசைடே பண்ணிக்கலாம். அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு அது நஷ்டமாயிடும். நம்மளோட ராணியான வேலு நாச்சியாரும் என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையை மீட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதை பார்க்கலாமா? Kuyili was a friend of Velunacjiyar with the name of Udayal headed over the women's army. Udayal is the name of a woman's pair who was killed for not telling about Kuyili to. Kuyili பத்தியோ சொல்லிருக்க மாட்டாங்க, வேலுநாச்சியார் பத்தியோ யார்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. This Nachiyar, யார் இந்த குயிலின்ற மாற்றியர்னா தேச வீராங்கனை, ஓகேவா, நாட்டுக்காக உயிரை விடுவாங்களப்பா, தேச தியாகி tricked the British into believing that she was going to temple in Sivaganga palace with Velunachiyar on Vijayadashami day in 1780. இவங்க வந்து பிரிட்டிஷர்ஸை எப்படி ஏமாத்துறாங்கன்னா, நான் வந்து சிவகங்கையில் இருக்க ஒரு டெம்பிளுக்கு போகிறேன், நான் விஜயதசமியாக இருக்குது, நான் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு ப்ரே பண்ண போகிறேன்ட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயுத கிடங்கு இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஃபயர், அவங்களே she set herself on fire and she will jump into the weapons. அதுதான் இவங்க பண்ணியிருப்பாங்க. she set fire to her saree and jumped into the urn cell and blew it up. ஓகேவா? அதனால தான் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரிப்பா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் படிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகம்மையார் ஈவேரா. பார்க்கலாமா? ஈவேரா ராமசுவாமி. ஓகே, நமக்கு தெரியும்ப்பா இவங்களை பற்றி, உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது வி ராமசுவாமி யார்? இவரை தான் நம்ம பெரியார் அப்படின்னு சொல்கிறோமா? சரி, பெரியார் இவங்களை பற்றி பார்த்துருக்கோம்ல. இவங்களோட ஒய்ஃப் தான்ப்பா நாகம்மையார். இங்கே பாருங்க, ஈவேராவோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஈரோடு வேங்கடப்ப ராமசுவாமி. பார்த்துருக்குமா? ஈரோடுன்றது அவரோட பிறந்த ஊர். வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேங்கடப்பர்னா அவரோட அப்பா பேர், ராமசுவாமி தான் அவரோட இயற்பெயர். பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் என்னது? பெரியார். ஸோ இவங்களோட ஒய்ஃப் தான் நம்மளோட நாகம்மையார். ஸோ இந்த நாகம்மையார் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருப்பாங்கன்னா 1885 பிறந்திருக்காங்க. எங்கன்னா சேலம். ஸோ நம்ம பெரியார் கொண்டு வந்த எல்லா போராட்டத்துலேயும் ஒரு பேக் போனாக இவங்க வந்து இருந்திருப்பாங்க. சரி, அது என்னென்னு பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தாதம்பட்டியில் 1885 பிறந்தவர். நெக்ஸ்ட்டு, The marriage of Periyar E.V.R. and Nagammal took place in 1898. அவங்க 2 பேருக்கும் என்ன ஆயிருக்கும்? திருமணம் ஆயிருக்கும். Even though she lacked formal education, Nagammai shone with a strong personality. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, காந்தியடிகள் கொண்டு வந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இந்த இயர் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து இவர் என்ன பண்ணுவார், மதுவிலக்குன்ற ஒரு விஷயத்த காந்தியடிகள் கொண்டு வருவார்ப்பா. அதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா கல்லுக்கடை மறியல் பண்ணுவார். அவரோட தோட்டத்தில் இருக்க 1000 தென்னை மரங்களை என்ன பண்ணுவார்னா வெட்டி வீழ்த்துறதுல ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கார் நம்மளோட பெரியார். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும், அப்புறமா தான் நம்ம என்ன சொல்லணும், இன்னொருத்தவங்களை கை நீட்டணும்னு சொல்லிட்டு. பெரியார் ஈவேரா வாஸ் இன்டென்ஸ்லி இன்வால்வ்ட் இந்த non-cooperation movement. அப்புறம் நாகம்மை also renounced her luxury life. அப்போ 1921 தான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, கல்லுக்கடை மறியல் ஆனது பண்ணியிருப்பாரு. கல்லுக்கடை மறியல். ஓகே, நெக்ஸ்ட் இவரோட இன்னொரு விஷயம் என்னன்னா 1924 1924 இவர் என்ன பண்றாரு, வைக்கம் போராட்டம்னு ஒன்று நடத்துவார். வைக்கம் போராட்டம் அது எங்க பண்ணுவார்னா திருவனந்தபுரம் கேரளால பண்ணுவார். அங்க என்னன்னா டெம்பிள் என்ட்ரிப்பா. வைக்கம் சத்தியாகிரகனால நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டெம்பிள் என்ட்ரி. இப்போ எஸ்சி எஸ்டி அது மாதிரி டவுன் ட்ராடன் பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் அந்த கோவிலில் வந்து உள்ளே வரக்கூடாது. அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் பாருங்க. அந்த ரோட் ஸ்ட்ரீட்ல கூட நடக்க கூடாதான். அது அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயத்த இவர் தான் என்ன பண்ணுறாரு, தட்டி கேட்குறாரு நம்மளோட பெரியார். அதனால தான் அவர் என்னன்னு சொல்லணும்னா வைக்கம் வீரர். ஆனால் அந்த மாதிரி பண்ண உடனே
இவருக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. அப்போ கூட அவங்க பக்கபலமாக நின்னது தான் யார்? நம்மளோட நாகம்மையார், அவங்களோட ஒய்ஃப். ஷீ கேவ் அப் எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி. அப்புறம் அவங்களோட விலை உயர்ந்ததெல்லாம் வந்து இல்லை வேண்டாம், நம்ம வந்து காதியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருப்பாங்க. காதி க்ளோத்திங். A decision to picket toddy shops. Toddy shops na enna? மது விலக்கு தான் சொல்றாங்க. Taken with Gandhiyadigal was staying in Periyar's house in E Road. Periyar was arrested for his participation. இப்போ பெரியார் வந்து இந்த மாதிரி கள்ளுக்கடை மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டா நாகம்மையாரும் இவங்களோட சிஸ்டரான கண்ணம்மாலும் சைலண்டாலாம் இல்லை. அவர் என்ன ஜெயிலுக்கு போனால் என்ன, நாங்கள் வந்து மறுபடியும் பண்ணுவோம் எங்களோட வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வீரமாக பண்ணியிருக்காங்க. As the movement turned violent in some இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டான்ஸா. இங்க பாருங்க. As the movement turned violent in some parts of the country, the Congress leaders requested Gandhi to stop the agitations. Gandhi replied that the matter was. இங்க பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே இன்டென்ஸ் ஆகுது, ரொம்ப தீவிரமடையும் போது சில காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து சொல்றாங்க காந்தி ஸ்டாப் பண்ணிடுங்க போதும் அப்படின்னு சொல்லும் போது காந்தி என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க. அது வந்து என்னோட கையில இல்லப்பா, அது வந்து ஈரோட்ல இருக்க 2 பெண்களின் கைகளில் தான் இருக்குது அப்படின்னு. யார் 2 பெண்களை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா பெரியாரோட ஒய்ஃபான நாகம்மை மற்றும் அவங்களுடைய சிஸ்டரான கண்ணம்மாளை தான் வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார். பாருங்க, தனது கைகளில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்களின் கைகளில் உள்ளது என்று பதில் அளித்தார். ஸோ இது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா வைக்கம் சத்தியாகிரகா இன் கேரளா. எப்போ 1924 இவர் வந்து பண்ணியிருப்பார் டெம்பிள் என்ட்ரி. ஓகேவாப்பா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா S.R. கண்ணம்மாள் பற்றி பார்க்கலாம். S.R. கண்ணம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1891 1971. யார் இவங்க? யங்கர் சிஸ்டர் ஆஃப் பெரியார். இப்போ பாருங்க, யங்கர் சிஸ்டர் ஆஃப் பெரியார். இந்த 1930s she was the publisher of குடியரசு. இங்கே பாருங்க, நம்மளோட பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு? அவர் 1925 ஸ்டார்ட் பண்ணுறாரா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேகசின்ஸ் ஆனதை வந்து வெளியிடுவார். என்னென்ன மேகசின்ஸு? அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. கு ரி பு ப வி தி ஊன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? தீஸ் ஆர் தி மேகசின்ஸ். என்னென்னு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். இங்கே பாருங்கன்னா குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, திராவிடன், உண்மை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட பெரியாருடைய மேகசின். ஸோ இதோட வருஷங்கள் பார்க்கலாம். குடியரசு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? 1925. ரிவோல்ட்டு 1928. புரட்சி எப்போ ஆரம்பிச்சிருப்பாரு? 1933 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1933. நெக்ஸ்ட் பகுத்தறிவு 1934. விடுதலை 1935. இந்த திராவிடன் என்றது பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. நீதி கட்சி இருக்குல்ல, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒன் ஆஃப் தி மேகசின். நம்ம நீதி கட்சியில் ஜஸ்டிஸ்ன்றது ஆங்கில பத்திரிகை, திராவிடன் ஆந்திர பிரகாஷிகான்னு பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் உண்மை வந்து இந்த இயர் 1970 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேகசின்ஸ் ஏன் இப்போ சொன்னேன்னா, இவங்க இருக்காங்கல்ல கண்ணம்மாள், யார்? பெரியாரோட சிஸ்டர். இவங்க இந்த குடியரசு அப்படின்ற மேகசினோட பப்ளிஷர், வெளியீட்டாளராக இருந்திருக்காரு. இங்கே பாருங்க, இந்த குடியரசோட ஒரு பப்ளிஷர் ஆஃப் குடியரசாக இருந்திருக்காரு. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, both editor Periyar and publisher Kannammal were arrested for an editorial written by Periyar under the heading "Why this regime should be thrown out." இங்க பாருங்கப்பா, இந்த எடிட்டரான பெரியாரும் பப்ளிஷரான கண்ணம்மாலும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. எந்த பீரியட்ல? பிரிட்டிஷ் வந்து நம்மள காலனி ரூல்ல இருக்கும் போதே ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, why this regime should be thrown out. இந்த ஆட்சி ஏன் தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தலையங்கம், ஒரு டைட்டிலை வந்து கொடுத்து ஒரு மேகசினை வெளியிடுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் வந்து சும்மா இருப்பாங்களா? சூப்பர், நல்லா எழுதுங்கன்னு சொல்லுவாங்களா? உடனே இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்கப்பா. யார? பெரியாரை வந்து 6 months ஜெயில் கொடுக்குறாங்க, கண்ணம்மாளுக்கு வந்து 3 months ஜெயில வந்து கொடுக்குறாங்க. அதான் இந்த இதுல சொல்லியிருக்கு. இந்த ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற தலைப்பில் பெரியார் எழுதிய தலையங்கத்திற்காக ஆசிரியர் பெரியார் மற்றும் வெளியீட்டாளர் கண்ணம்மாள் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க.
Periyar was sentenced to 6 months and Kannammal வந்து 3 months. So இதுல பெனால்ட்டியும் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் Kannammal followed Periyar from 1925. She was a councillor in E.R.O.D municipality in 1932. ஓகேவா? So this is about S.R. Kanammal. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்கலாம்னா அசலாம்பிகை அம்மையார். ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு இவங்களுக்கு. யாரு? இக்கால ஔவையார், 19th century ஔவையார்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட இலக்கியத்தில் அவங்களுக்கு இருந்த ஆர்வம், அவங்க எழுதிய காந்தி புராணம் இதெல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்கணும். சரியா? அசலாம்பிகை அம்மையார் born in 1875 in Rettanai village, Dindivanam Taluk, South Arcotla பிறக்குறாங்க. எங்கன்னா Rettanai village, Dindivanam Taluk, South Arcotla பிறக்குறாங்க. became active in Indian national movement from a young age. அதே மாதிரி அவங்களுக்கு காந்தி மேல ஒரு ரொம்பவே பற்றுதலா இருப்பாங்க. ஓகேவா? அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். participated in political meetings advocating for independence and social reform. Admirer and follower of Mahatma Gandhi and his principles, especially ahimsaவை வந்து ஃபாலோ பண்றாங்க. Notable movements பாருங்க. Honored Gandhi during his visit to Kadalur. காந்தி வந்து கடலூர் வந்தபோது on September 17, 1921 on behalf of South Arcot District Women's Fellowship மூலமா அவரை போய் ஹானர் பண்றாங்க. நெக்ஸ்ட் லிட்ரரி ஒர்க் பாருங்க. கம்போஸ்ட் காந்தி புராணம். ஸோ காந்தி புராணம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் வடிவிலான ஒரு அமைப்பில் எழுதியிருப்பாங்க. ஸோ இது மொத்தம் 8 காண்டங்களாக இருக்கும். இதில் டோட்டல் சாங்ஸ் பாருங்கள் 2034 சாங்ஸ் இருக்குது செலிப்ரேட்டிங் காந்திஸ் லைஃப் அண்ட் ஐடியல்ஸ். ஸோ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அட் த ஏஜ் ஆஃப் 73, டிவோட்டட் 30 years டு ரைட்டிங் இட்னு சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் அதர் லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ் பாருங்க. ராமலிங்க சுவாமிகள் வரலாற்று பாடல்கள் யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அசலாம்பிகை அம்மையார். நெக்ஸ்ட் குழந்தை சுவாமிகள் பதிகம், ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம். ஸோ இது எல்லாமே யார் எழுதியிருக்கா? நம்மளோட அசலாம்பிகை அம்மையார் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்கள தான் என்ன சொல்றாங்க? ஷீ இஸ் கால்ட் த பிரசன்ட் டே ஔவையார் ஃபார் ஹர் லிட்ரரி அண்ட் ரிஃபார்மிஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இவங்களை யார் வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்கன்னா நம்மளோட திருவிக்கா தான் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அக்னாலஜ் இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் வி கல்யாண சுந்தரனார், அ நோட்டபிள் தமிழ் போயட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இவங்கள தான் வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? ப்ரெசன்ட் டே ஔவையார். ஓகே, ஈஸி. ஸோ இப்போ நம்ம அசலாம்பிகை அம்மையார் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. சரிப்பா, நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முறை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு செகண்ட் டைம் இன்னொரு முறை பார்த்து நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ்டர் சுப்புலக்ஷ்மி. சிஸ்டர் சுப்புலக்ஷ்மி யாருன்னா அவங்க வந்து ஒரு ஹெட் மிஸ்டர்ஸ்பா, சாரதா இல்லம். இவங்க வந்து சின்ன வயசுலேயே ஒரு விடோ ஆயிடுவாங்க. அப்போ தன்னை மாதிரி விடோ ஆனவங்களுக்குலாம் வந்து எதனா ஒரு நிலையம் மாதிரி ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இவங்க தான் வந்து அந்த சிஸ்டர் சுப்புலக்ஷ்மி. born on 30 July 1886 in Mylapore, Chennai to Subramaniya Iyer and Thillaiyadi Ammaiyar. ஸோ இதுதான் இவங்களோட பர்த். completed primary education by the age of 9ல முடிக்கிறாங்க. married at 11 வயசுல கல்யாணம் நடக்குது. but her husband passed away 3 months later. உடனே இறந்துடுறாங்க. அதனால despite opposition continued education and ranked 3rd in the state matriculation exam in 1905ல அவங்க அந்த matriculation examல third rank எடுக்கிறாங்க. next became a first woman from Brahmin community to earn a BA degree by the age of 23. Next இவங்களோட notable பார்த்தீங்க அப்படின்னா focused இங்க பாருங்க, started a teaching career in 1911, later becoming a headmistress. Focused on the light of child widows and established the Sri Sarada Aikya Sangam. ஓகேவா? யுனைடெட் சாரதா யுனைடெட் லீக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சங்கம் ஃபார் விடோஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பன்ட் a school for widows in திருவல்லிக்கேணி, சென்னை with a financial aid from the Tamil Nadu government. The school became the Lady Willington School in 1922. Next, awarded the Padma Shri by the Government of India for her contribution to women's education and social reform. Passed away in 1969 at the age of
1882ல அவங்க வந்து she passed away. ஓகேவா? ஸோ ஈஸியாக இருந்ததா? சிஸ்டர் சுப்லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் மிஸ்டர்ஸு, சாரதா ஐக்கிய இல்லம், நெக்ஸ்ட் லேடி வில்லிங்டன் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரிலாம் எங்கே பார்க்குறீங்களோ இட்ஸ் ரிலேட்டட் டு யார்? சிஸ்டர் சுப்லக்ஷ்மி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ இந்த ஸ்டாம்ப் பாருங்கள், இதில் இறக்கும் போது இவங்க என்ன வயசு இருந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்களா? ஸோ அவங்க இறக்கும் போது அவங்களோட வயசு 16. ஷீ இஸ் ஒன்லி 16, ஜஸ்ட் 16. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். born on February 22, 1898, Johnsonburg, South Africa, to Tamil parents from Thillaiyadi village near Tanjavur, Tamil Nadu. ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க தில்லையாடியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜான்சன்பர்கில் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த இந்த பீரியட்லலாம் நம்ம யார் கீழே இருக்கோம்? நம்ம பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிட்டிஷ் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து நிறைய விதமான வரி, ஓகேவா, டேக்ஸ் வந்து நிறைய விதிக்கிறாங்க. அந்த ஃபார்மர்ஸ்க்கு 1% ஷேர் கூட கொடுக்காம அந்த ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டங்களில் இருந்துச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து இவ்வளோலாம் நம்மளால கட்ட முடியாது, நம்ம எங்கே போயிடலாம்? சவுத் ஆஃப்ரிக்காக்கே போயிடலான்ட்டு இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே போயிடுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்ததே கிடையாது, இந்தியாவுக்கே வந்தது கிடையாது நம்மளோட தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா தான். grew up in South Africa where her parents had moved ஏன்னா due to oppressive radical policies of the British colonial government. இது பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா became inspired by Mahatma Gandhi's leadership and his fight against injustice faced by the Indian community in South Africa. ஸோ காந்தியடிகளும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் போது இந்த இன வெறிக்காக நிறையவே என்ன பண்ணியிருப்பார்? குரல் கொடுத்துருப்பார் நம்மளோட காந்திஜி. ஸோ அதை வந்து ரொம்பவே இவங்க பார்த்து வாவ் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க. ஒரு சட்டம் வருதுப்பா, ஒரு சட்டமானது வருது சவுத் ஆஃப்ரிக்காவில் 1913 ஒரு சட்டம். அதாவது கிறிஸ்டியன் மேரேஜ் படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா, இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கன் படி நீங்கள் மேரேஜ் பண்ணல அப்படின்னா உங்களோட மேரேஜ் ஆனது செல்லாது, இட் வில் பி வாய்ட் அப்படின்ற ஒரு லாவை வந்து கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், இன் 1913 த சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் பாஸ்ட் அ லா declaring non-Christians or civil marriages invalid. கிறிஸ்டியன் முறைப்படி மேரேஜ் பண்ணல அப்படின்னா உங்களோட மேரேஜ் என்ன ஆகிடும்? இன்வாலிடாக ஆகிடும் அப்படின்றாங்க. which targeted the Indian population. அப்போ அவங்க மெயினாக யாரை டார்கெட் பண்ணுறாங்க? இந்தியன்ஸ். அதை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பெரிய ஒரு அப்ரெஸ் பண்ணுறாரு யார்? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் குரல் எழுப்புறார். அவங்க கூட அந்த விடுதலை போராட்டத்தில் யார் போய் கலந்துக்கிறான்னா நம்மளோட தில்லையாடி வள்ளியம்மை போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. வள்ளியம்மை at the age of 16 joined Gandhi's non-violent protest against this injustice. Valliammai was imprisoned for participating in the protest and sentenced to 3 months in Maritzburg jail. So இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா தில்லையாடியை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் நிறைய கல் மண் அந்த மாதிரியான சாப்பாடெலாம் அவங்க சாப்பிட்டு அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப உடம்பு சரியாமாயிட்டு அவங்க அந்த ஜெயிலே பார்த்தீங்கன்னா ஃபீவர்லாம் வந்து வெளியே ஜெயிலை விட்டு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா இறந்து போயிடுவாங்க. பாருங்கள், while in prison, Valliammai contracted a severe fever and despite her release, she passed away shortly on February 22, 1914 at the age of 16. Next, the Tamil Nadu government established a memorial statue in her honor during the celebrations of Gandhi's Silver Jubilee in 1969. அப்புறமா in 1971 the Indian government inaugurated the Thillaiyadi Valliammai Memorial Hall and Public Library in her village. Next, the commemorative stamp was issued in her memory on December 31, 2028. இப்போ முன்னாடி ஒரு ஸ்டாம்ப் பார்த்தோம்ல. ஸோ இவங்களோட டெத்து தான் வந்து இப்போ இவங்க வந்து அந்த ஜெயிலில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வருவார்ப்பா வந்து விசாரிக்கும் போது நான் இந்த தேசத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லையாடி வள்ளியம்மை வந்து சொல்கிறாங்க. அதே போல் காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னுடைய சொந்த சகோதரியின் மறைவை விட நான் வந்து அவ்வளோ உங்களோட டெத்தை பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன், எனக்கு ஒரு பேர் இடியாக இருந்தது உங்களோட மறைவு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அப்போது என்னோட ஓன் சிஸ்டரை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெத் நியூஸ் வந்து எனக்கு பேர் இடியாக இருந்ததுன்னு தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து காந்தியடிகள் சொல்லியிருப்பார். ஓகே, சரி, நெக்ஸ்ட் யாரை பார்க்குறோன்னா அம்புஜம்மல்.
Born on January 8 in the year 1899 in Chennai to a prominent family. Her father was Srinivasa Iyengar and her mother was Ranganayagi Ammal. Received a well-grounded education in Tamil, English, Hindi and Sanskrit at home. Deeply inspired by Gandhian principle from a young age. அதனால் என்ன ஆகுறாங்க இவங்க கஸ்தூரிபாய் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தியடிகள் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா கஸ்தூரிபாய் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து சிம்பிளிசிட்டியை எடுத்துக்கிட்டு இவங்களும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் எந்த ஜுவல்ஸுமே போடாமல் ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்பை வந்து இவங்க வாழ்கிறாங்க. மெட் காந்தி and Kasturibai Gandhi in 1915 and was moved by Kasturibai's simplicity. Donated her expensive silk sarees and jewels to support the South African Satyagraha. Next, actively opposed British rule by leading boycotts of foreign goods. Arrested for her participation in protest and imprisoned in Velu jail where she taught Hindi, tailoring and flower making to fellow women prisoners. So இவங்க பாருங்க ரொம்பவே முக்கியம். Became a member of Chennai Corporation and established that Srinivasa Gandhi. Srinivasanன்றது அவங்க அப்பாவோட பேரு, காந்தின்றது அவங்க கிட்ட இருந்த பற்றுதலுக்காக. Women's education system. இந்த ஸ்ரீனிவாச காந்தின்றது என்னன்னா ஒரு women's education center providing training in education, healthcare and business skills. அப்புறமா in 1945 chaired the reception committee for Congress conference in Avadila. இவங்க வந்து இந்த reception committeeல இருக்காங்க. Founded Women's Cooperative Society in Madras to promote women's economic independence in 1946. Served on the Chennai Social Welfare Board for 7 years starting in 1957. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் கண்ட பாரதம் யார் எழுதுனா அப்படின்றத டிஎன்பிஎஸ்சியோட ரிப்பீட்டட் கொஷின். ஓகேவா, நான் கண்ட பாரதம் யாருடையதுன்னா அம்புஜம்மாள். சொல்லுங்கள். Gained recognition for her writings, particularly the book நான் கண்ட பாரதம், The India I Saw. Awarded the Padma Shri in 1964 for her social work. அப்போது அம்புஜம்மாள்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரணும்? நான் கண்ட பாரதம். அப்புறமா ஸ்ரீனிவாச காந்தி ஒரு எஜுகேஷன் சென்டரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க விமனோட எஜுகேஷனுக்காக. ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் கடலூர் அஞ்சலை அம்மாள். ஸோ இவங்கள தான் வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்ற டைட்டில் கொடுக்குறாரு. இவங்க வந்து நிறைய மூமெண்ட், அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, குவிட் இண்டியா மூமெண்ட்லாம் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட குழந்தையான அம்மா கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணுக்கு வந்து 9 years தான் ஆயிருக்கும். ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த குழந்தையுமே ஜெயிலுக்குலாம் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விமன். நீல் ஸ்டாச்சு அகற்றம் போராட்டம்ன்றதுல ஒன்று இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இயர் 1857ல கிரேட் ரிவோல்ட் நடக்குமா? அந்த கிரேட் ரிவோல்ட்ல பிரிட்டிஷர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, இந்தியன்ஸை வந்து சாகடிக்கிறாங்க. அந்த மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சில இந்தியன்ஸ் நிறைய பேரை சாகடிச்சது யாரு அப்படின்னா கர்னல் நீல். ஸோ இந்த நீல் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை தான் கொள்றாங்க. ஆனால் சென்னை மவுண்ட் ரோடில் இந்த நீலுக்கான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஓகேவா, அந்த ஸ்டாச்சு வந்து எடுக்கணும், இந்தியன்ஸை தான் அவங்க கொன்னாங்க, மறுபடியும் எதுக்கு மெட்ராஸ் மவுண்ட் ரோட்லேயே அவங்களோட சிலையை ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமானது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927ல் எஸ்.என். சோமயாஜுலு அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில் நடக்குது. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ அதை வந்து எடுக்கலப்பா. ஆனால் எப்போ வந்து அந்த நீல் ஸ்டாச்சு வந்து எடுத்தாங்க அப்படின்னா 1937ல் சி ராஜாஜி அவங்க சென்னை மாகாணத்தோட சிஎம்மாக இருக்கும் போது தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நீல் ஸ்டாச்சு. இப்போ அந்த நீல் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா சென்னை மியூசியமில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நீல் ஸ்டாச்சு அகற்றம்ல யார் வந்து அவங்களோட பெரிய பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட அஞ்சலை அம்மாள், அப்புறமா பத்மாசாணி அம்மாள், இவங்க எல்லாருமே இதில் வந்து நிறைய ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களை பற்றி பார்க்கலாமா? Born in 1890 in Kadalur, Tamil Nadu, started her struggles for Indians' independence in South Tamil Nadu in 1921, becoming the first women to do so. Next, actively participated in non-cooperation movement, liquor shop protest and individual satyagraha in 1941. Next, arrested multiple times and spent years in various jails including Kadalur, Velu, Tiruchi and Bellary. Sold all her properties to fund the struggle for Indians' independence.
அப்புறமா served as a member of the Madras Legislative Assembly from 1946 to 1951. Encouraged her child, யார் அவங்க child, அம்மா கண்ணு, to join the freedom struggle. அம்மா கண்ணு was imprisoned for 4 years. அந்த அம்மா கண்ணோட வயசு என்ன தெரியுமா, வெறும் 9 years old. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா passed away on February 20 in the year 1961. So this is about Anjalai Ammal. Next யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லீலாவதி. See இவங்களை இப்போ தான் நம்ம பார்த்தோம். யார் இவங்க? கடலூர் அஞ்சலை அம்மாள், அவங்களோட டாட்டரான அம்மா கண்ணு தான் இவங்க. இவங்களுக்கு வந்து லீலாவதி அப்படின்ற பேர் யார் கொடுப்பானா, காந்தி அவர்கள் கொடுப்பாரு. இங்க பாருங்க, she was the daughter of கடலூர் அஞ்சலை அம்மாள். Along with her mother, Leelavathi participated in Neil statue agitation in 1927 at the age of 9. இப்போ Neil statue agitation பத்தி நம்ம பார்த்தோமா. நெக்ஸ்ட், arrested along with her mother, she was sent to juvenile prison due to her age, where she remained for 4 years. அதாவது அவங்களோட 9 இயர்ஸ்னால அவங்க ஜுவினல் பிரிசனுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆஃப்டர் அ ரிலீஸ், காந்தி அடிகள் சம்மண்ட் ஹர் டு வர்தா ஆசிரமம். ஸோ ஒரு சின்ன பொண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு வர்தா ஆசிரமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இட் வாஸ் காந்தி அடிகள் ஹூ சேஞ்ச்ட் ஹர் நேம் அம்மா கண்ணு, கிவன் பை ஹர் பேரண்ட்ஸ் டு லீலாவதி. ஷி மேரிட் அ ஃப்ரீடம் ஃபைட்டர் E.R. ஜமந்தனி. ஓகேவா? ஸோ அப்போது இவங்க யார்? லீலாவதி. இவங்களோட நேம் என்னவா இவங்களோட நேம் என்ன, அம்மா கண்ணு என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா லீலாவதி. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் 10 விமன் பர்சனாலிட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 விமன் பர்சனாலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.